ஹலோ வணக்கம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் எங்கள் மாமனார் ஊருக்கு தாங்க போய்கிட்டு இருக்கோம். அது எங்கே இருக்குது அப்படின்னா, சென்னை பைபாஸ் ரோடு ஆலத்தூர் கேட்லேருந்து உள்ளே 8 கிலோமீட்டர் போகணுங்க. உள்ளே 8 கிலோமீட்டர் போகணும்னு சொன்ன உடனே நீங்கள் கண்டுபிடிச்சிங்க தானேங்க, அதுதாங்க நம்ம செட்டிக்குளங்க. செட்டிக்குளம்னு சொல்லி நம்ம சாதாரணமாக சொல்லிட முடியாதுங்க. அந்த பேருக்கு ஏற்ற மாதிரியே செழிப்பான ஊர் அப்படின்னே நம்ம சொல்லலாங்க. சொர்க்கமே என்றாலும் அது நம்ம ஊரு போல வருமா அப்படின்னு அந்த பாட்டுக்கு ஏற்ற மாதிரி தாங்க எங்கள் மாமனார் ஊர் இருக்குன்னே நம்ம சொல்லலாங்க. அவ்வளோ ஒரு அழகாகவே இருக்குங்க. நீங்களே பாருங்கள், எந்த சைடு பார்த்தாலுமே பச்சை பசேர்னு தூரத்தில் மரங்கள் மலைகள் இதெல்லாம் பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு அழகாகவே இருக்குது. நம்ம கண்ணுக்கு வந்து கண்கொள்ளா காட்சி அப்படின்னே நம்ம சொல்லலாங்க. அந்த அளவுக்கு அழகாக இருக்குங்க. நம்மளாம் ஜாப்புக்கு போகிறாங்க, நமக்கெல்லாம் ஒரு அதிகபட்சம் ஒரு ½ ஹவர் தான் பிரேக் கொடுப்பாங்க. அதுக்குள்ளே சீக்கிரம் சாப்பிட்டு முடிச்சுட்டு போங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பட் கிராமத்து வாழ்க்கையை அது ஒரு தனினே நம்மளாம் சொல்லலாம். ஏன் சொல்கிற நீங்களே பாருங்கள், அழகாக நம்ம மக்கள்லாம் அழகாக வேலை பார்த்து முடிச்சுட்டு அந்த மரத்தடி நிழலில் அழகாக உட்காந்து நல்லா இயற்கை காற்றை சுவாசிச்சுக்கிட்டே சாப்பிட்றது அது ஒரு தனி சொர்க்கன்னு கூட சொல்லலாங்க. அந்தளவுக்கு ஒரு அழகாக இருக்குங்க. நமக்கெல்லாம் அந்த வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லைன்னு தாங்க நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா, நம்மளோட லைஃப்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மிஷின் மாதிரியே ஆயிடுச்சுங்க. நம்ம டெய்லியும் காலையில் எழுந்திரிக்கிறது, ஜாப்புக்கு போகிறது, நம்ம கிட்ஸை ரெடி பண்ணுறது, அவங்கள ஸ்கூலுக்கு அனுப்புறது, அந்த மாதிரி தாங்க இருக்குது. இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாக வந்து வெங்காயமும் சோளம் தாங்க பயிரிடப்படுறதுன்னு சொல்கிறாங்க. இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வெங்காயத்தெல்லாம் பறித்து போட்டு அதுன்னு வந்து கிட்டத்தட்ட நம்ம அந்த நெல் அறுவடை பண்ணுற மாதிரி ஒரு லாங் ப்ராசஸ்னே சொல்லலாம். அதெல்லாம் நம்ம இன்னொரு நாள் ஒரு தனியாக வீடியோவில் போடலாங்க. நீங்கள் பாருங்களேன், எவ்வளோ ஒரு அழகாக இருக்குது. இந்த சைடு பார்த்திங்களா, அந்த வெங்காயத்தெல்லாம் பறித்து போட்டு வச்சுருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ப்ளஸ் வந்துட்டு நம்ம அந்த வயல்வெளிகள்லாம் கொக்கு வந்து அழகாக அமர்ந்துருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் பார்க்கவே அவ்வளோ ஒரு அழகாகவே இருக்குது. இதெல்லாம் பார்க்குறதுக்கு நம்ம இந்த மாதிரி நம்ம சொந்த ஊருக்கு கோயிலுக்கு போகணும் இந்த மாதிரி ரீசன் ஏதாவது சொல்லிட்டு நம்ம வந்த மாட்டேதாங்க உண்டு. இல்லை அப்படின்னா நம்மளால மோஸ்ட்லி வர முடியாது. இது எங்கள் மாமனார் ஒரு கோயில் இருக்குல்ல, எங்கள் குலதெய்வ கோயிலுக்கு தாங்க நாங்கள் உள்ளே போய்கிட்டு இருக்கோம். நம்ம ஊரை 8 கிலோமீட்டர் போகணும்னு சொன்னேன். ஊரில் இருந்தே அவுட்ரு கொஞ்சம் வெளியே காட்டுக்குள்ளே 3 கிலோமீட்டர் உள்ளுக்குள்ளே போகிறோங்க. உள்ளுக்கு போனால் மட்டும்தான் எங்கள் காட்டு செல்லியம்மன் குலதெய்வ கோயில் வருதுங்க. இங்கே பாருங்களேன், இங்கே வந்துட்டு இந்த சோள செடியெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே காற்றுல ஆறுறதுக்கு ஏற்ற மாதிரி இதுவே ஒரு தனியாக நடனமானதுன்னே சொல்லலாங்க. அவ்வளோ ஒரு அழகாக இருக்குவே. தென்றல் வந்து என்னை தீண்டுவது போல அப்படிங்கிற மாதிரி தாங்க எனக்கெல்லாம் இருக்குது. அவ்வளோ ஒரு அழகாகவே இருக்குதுங்க. நமக்கு அடுத்து வர ஜென்ரேஷனுக்குலாம் இதை மாதிரிலாம் பார்க்குறதுக்கு இதெல்லாம் ரசிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குமா இல்லையாங்கிறதே தெரியலங்க. நமக்குலாம் அந்த வாய்ப்பு கிடச்சிருக்கு அப்படின்னு நினைக்கும் போது நம்ம இதெல்லாம் கண்டு கொஞ்சம் சந்தோஷமாக இருந்துக்கணுங்க சொல்லணும். நம்மளாம் கிட்டத்தட்ட வந்துட்டு ஏதோ ஒரு வெக்கேஷன் லீவு விட்டா கோயிலுக்கு போகணும், ஏதாவது விசேஷம் அப்படின்னா மட்டும்தாங்க நம்மளாம் சொந்த ஊருக்கு வரோங்க. நம்ம லைஃப் தாங்க அந்த மாதிரி ஓடிக்கிட்டே இருக்குங்க. வேற என்ன சொல்றது அப்படிங்கிற மாதிரி தாங்க இருக்குது. இப்போ என்ன கொஞ்சம் இந்த சைடுமே பாருங்களேன், இப்போ உங்களுக்கு சோள செடி வருது பாருங்களேன். இந்த பாருங்க, இதுவுமே சோளம் தான் போட்டிருக்காங்க. அதுக்கு முன்னாடி பார்த்ததுமே பார்த்தீங்கன்னா வெங்காயம் தான் போட்டிருக்காங்க. இப்போ எங்கள் கோயில் வந்து வரப்போகுதுங்க. எங்கள் கோயில் பக்கத்துலேயே வந்து ஒரு கிணறு இருக்குங்க. அந்த கிணறு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் ஹஸ்பண்ட் சொல்லுவார், அவங்களாம் சின்ன வயசாக இருக்கும்போது அந்த கிணத்துல இருந்து தான் கொஞ்சம் தண்ணியெல்லாம் எடுத்து கோயிலுக்கு தேவையை யூஸ் பண்ணிக்குவாங்களாம். ப்ளஸ் வந்து சமைக்கிறதுக்குமே அதான் யூஸ் பண்ணிக்குவாங்களாம். நீங்கள் பார்த்துக்கிட்டே வாங்க, அந்த கிணறை நான் காமிக்கிறேன். பட் இப்போல்லாம் வந்து அந்த கிணத்துல வந்து தண்ணி வற்றி போயிடுச்சுங்க. என்ன பாருங்கள், இதுதான் அந்த கிணறு. அந்த சுற்றி பக்கத்தில் இருக்க காலி இடம்லாம் பார்த்தீங்கன்னா திருவிழா போது பொங்கல்லாம் வைப்பாங்கன்னு சொல்லுவாங்கங்க. அதை வந்து உங்களுக்கு திருவிழா போது நான் உங்களுக்கு ஒரு வீடியோ எடுத்து போடுறேன். இதுதான் எங்கள் கோயிலோட என்ட்ரன்ஸு. இந்த என்ட்ரன்ஸை பார்க்கும்போதே உங்களுக்கு ஒரு ஸ்டோரிலாம் ஞாபகம் வரும். தூரத்தில் ஒரு காட்டுக்குள்ளே ஒரு கோயில் அப்படின்னு சொல்கிற மாதிரி தாங்க இது எங்கள் செல்லியம்மன் கோயில் இருக்குங்க. இதுதாங்க நல்லா ஃபுல்லாக உள்ளுக்கு போகிற என்ட்ரன்ஸு. நாங்கள் கோயிலுக்கு ரீச் ஆகிட்டோம். கோயிலுக்கு ரீச் ஆன உடனே நாங்கள் விளக்கு போகிறதுக்காக தாங்க நாங்கள் ரெடி ஆனோம். நான் யார் அந்த பொண்ணுன்னு பார்த்தீங்க அப்படின்னா அது நான் தாங்க. கோயிலுக்கு விளக்கு போகிறதுக்காக நம்ம எண்ணெய் திரி எல்லாமே எடுத்துக்கிட்டு இருக்கேங்க. அது அப்படியே எங்கள் வியூவில் வந்து காமிச்சிட்ருக்கோம் பாருங்கள். நமக்கு வந்துட்டு நாங்கள் போகுனதே கொஞ்சம் லேட்டு தாங்க. ஏன்னா அன்றைக்கி ஒரு ஃபங்க்ஷன் டே ஆகிடுச்சு. நாங்கள் ஒரு விசேஷத்தை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் கோயிலுக்கு போகலான்னு சொல்லிட்டு நாங்கள் போனோம். அங்கே கோயிலுக்கு போனோம் பார்த்தோன்னா அழகாக சாத்தி இருந்துச்சு. சரி ஓகே, நம்ம வந்துட்டு நம்ம கோயிலுக்கு போயிட்டு நம்ம விளக்கேற்றிட்டு நம்ம வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அப்படியே உள்ளுக்கு போகலான்ட்டு போனோங்க. அந்த நேர நட சாத்தியிருக்கு பார்த்தீங்கன்னா அதுதாங்க எங்கள் செல்லியம்மன். அதுக்கு நேர் எதிர்த்தாப்புலையே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே குதிரை வாங்கினதை மதுரை வீரன் இருப்பாங்க. அது எங்கள் ஊரில் இருக்கவங்க ஒருத்தர் வந்துட்டு வேண்டிக்கிட்டு அதை வாங்கி வச்சுருக்காங்க. இந்த சைடு என்ன பாருங்கள், இதான் ஆப்போசிட் இருக்குங்க. அது வாங்கி வச்சு புது குதிரை மதுரை வாங்கினேன். மதுரை வீரன் சாமி. இது வந்து பழைய மதுரை வீரன் சாமி. நீங்களும் பாருங்கள்,
இதை வந்துட்டு பார்த்திங்களா, உங்களுக்கு அது பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும் எவ்வளோ உள்ளுக்குள்ளே ஒரு இன்டீரியராக அந்த கோயில் இருக்குது அப்படின்ட்டு. நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் வந்துட்டு எங்கள் செல்லியம்மன் கோயிலோட வரலாறை பற்றி உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்குறவங்கள. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய். See you.